காவேரி வந்து விஜய் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு, வா காவேரி, என்னமோ 5 நிமிஷத்துல பேசிட்டு வரேன்ட்டு போன, இவ்வளோ நேரம் போதுமா இல்ல இன்னும் பத்தாதா? வேணும்னா நீ போயிட்டு பேசிட்டு வா. இல்லம்மா நான் பேசிட்டு வந்துட்டம்மா, இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கங்கா இருந்துகிட்டு, அதுதான் அவ சொல்லிட்டு தானமா போனா, சும்மா சும்மா தேவையில்லாம அவளை திட்டிகிட்டே இருக்காதீங்க. பின்னாடியே விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு போயிட்டு, அத்தை சாரிங்க அத்தை, நான் இவ்வளோ நாள் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். காவேரி என்னோட அனுப்பி வைப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க அனுப்பியே வைக்கல, இதுக்கு மேல நான் வந்து என் வீட்டுக்கே போறேன். விஜய் சொன்னதுனால சாரதாவுக்கும் மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நம்ம பொண்ணு போய் பேசினதுனால விஜய் வந்து கிளம்பி போறாரு இல்ல, நம்ம பொண்ணு பேசுறது கண்டிப்பா விஜய் கேட்பாரு போல, நம்ம தான் தேவையில்லாம இவ்வளவு தூரம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு போனதும், தாத்தா நான் இன்னில இருந்து ஒரு புதுசா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், எப்படியும் அத்தை வந்து காவேரியை என்னோட அனுப்பி வைக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல தாத்தா, அதனால காவேரியை ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணிட்டு காவேரியுமே என்னை வந்து லவ் பண்ண வச்சு அவங்க வீட்டுல எப்படியாவது பேசி பொண்ணு கேட்டு, கண்டிப்பா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தான், கை காலில் விழுந்தாவது உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. தாத்தா இருந்துகிட்டு, ஐடியாலாம் சூப்பரா தான் விஜய் இருக்கு, ஆனா இந்த வெண்ணிலா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவங்களுமே பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, அதுக்குள்ள வெண்ணிலாவுக்கு கியூர் பண்ணி அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடலான்னு தான் இருக்கேன். விஜய் எடுத்த முடிவு சூப்பர்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.